6th to 9th மாணவர்களுக்கான குவார்டர்லி எக்ஸாமுக்கான டைம் டேபிள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் இதே டேட்டில் தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி நிறைய சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே எக்ஸாம் வந்து ப்ரிவியஸாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. ஆனால் எக்ஸாம் வந்து நம்மளுடைய பள்ளி நாட்காட்டியில் அறிவித்தபடி 20/9/2024 20ஆம் தேதி தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. புரியுங்களா? இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா 1 to 5th டைம் டேபிள் மேலே கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை தமிழ் பாடம் 20/9/2024 வெள்ளிக்கிழமை, 23/9/2024 இங்கிலீஷ். அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னம்னா 24ஆம் தேதி லாங்குவேஜ், அதாவது மேண்டரி லாங்குவேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 25ஆம் தேதி மேக்ஸ், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd வரைக்கும் மேக்ஸ் மட்டும், 4th 5th மேக்ஸு. அடுத்தது 26/9/2024 சயின்ஸு, 27/2024 சோசியல் சயின்ஸ். அடுத்து 6th to 8th பார்த்தீங்க அப்படின்னம்னா அதே எக்ஸாம் டைம் டேபிள் அப்படியே மாறுபடுது. அதே 20ஆம் தேதி தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இதே தான் 9th and 10th கண்டினியூ தொடரும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 9th, 10th, 11th, 12th டைம் டேபிளும் அப்படியே அப்டேட் பண்ணுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டைம் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 20/9/2024 தமிழ் எக்ஸாம், 21/9/2024 ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஏன்னா சாட்டர்டே வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம் நடத்தணுன்றனால. அடுத்து 23ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னம்னா மண்டே இங்கிலீஷ் எக்ஸாம் நடக்குது. 6th to 10th வரைக்குமே இதுதான் ப்ரொசீஜர். அடுத்து 24/9/2024 ஒரு நாள் கேப்புக்கு உள்ளவங்க எல்லாருக்குமே கிடைக்கும். ஏன்னா அன்றைக்கி ஆப்ஷனல் லாங்குவேஜ் 6th to 10th நடக்குது. அடுத்து 25/9/2024 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸுக்கு ஒரு நாள் கேப்பு, சயின்ஸுக்கு அதேமாதிரி உங்களுக்கு சாட்டர்டே சண்டே 2 நாள் கேப் கிடைக்கும் 9th 10th. அடுத்து 26/9/2024 சயின்ஸு. லாஸ்ட் எக்ஸாம் 27/9/2024 சோசியல் சயின்ஸ். 6th to 10th வரைக்குமே இதுதான் எக்ஸாம் டைம் டேபிள். 11th 12th உங்களுக்கு செப்பரேட் டைம் டேபிள். அதுக்கான டைம் டேபிள் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.